இப்போது இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு காஃபி போட போகிறோம். காஃபின்னு சொல்ல முடியாது, டீன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் சேர்ந்த கலவையாக ஒரு மேட்ரு ஒன்று பண்ண போகிறோம். இந்த மேட்டரில் நம்மக்கிட்ட இஞ்சி மிஸ்ஸிங். அதனால் அதுக்கேற்ற மாதிரி மற்ற இருக்கிற ஐட்டத்தை போட்டு ஒரு காஃபி ப்ளஸ் டீ போட போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் ப்ரூ காபி தூள். ஃபஸ்ட்லாம் ₹1 விற்றானுங்க, இப்போ ₹5 விற்கிறானுங்க. அதுவும் ₹1 விற்ற அதே காபி தூளை ₹5 சொல்லிட்டு விற்கிறானுங்க. இது ₹2. பாதி பாதி சிக்கரி 30%, காஃபி தூள் 60%. ஒரிஜினலாக காஃபி போட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். இது பெப்பர். இதில் எத்தனை ஒரிஜினல் பெப்பர் இருக்குதுன்னு தெரில, எத்தனை பப்பாளி விதை இருக்குதுன்னு தெரில. எல்லாத்தையும் கடிச்சு தான் பார்க்கணும், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். இது எங்கள் வீட்டில் இருந்த துளசி செடியில் இருந்த துளசி லீவ்ஸ். அவ்வளோதான். இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு காஃபி டீயை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். தேவையான அளவு பாத்திரம். இந்த பாத்திரம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 டீ கப்ஸ். தாராளமாக 15 பேர் குடிக்கலாம். நான் ஒன்று அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் மென்ஸ் பாய்ஸ் ஹாஸ்டலில் எப்படி பாலே இல்லாமல் டீ போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் ஓன்லி த பாய்ஸ். இதான் பாத்திரம். நல்லா இருக்குதுல்ல பாத்திரம்? ஆமாம். இது நவீன மிஷின். என்ன மிஷின்னா போட்டு இடிக்கிற மிஷின். இதில் தான் இடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இடிச்சிப்போம், அதுக்கப்புறமேட்டு ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். காபி தூளை வர வச்சுருவோம். மிளகு. கேமரா குவாலிட்டிலாம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் எடுக்கிறது மொபைல் ஃபோனு, பேசிக் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன். காசு மட்டும் ₹20,000. இந்த ₹20,000க்கு இஎம்ஐலே ஒரு டிஎஸ்எல்ஆர் போட்டுருக்கலாம். நான் பண்ணுறது நம்மளுக்கு மல்டி பர்பஸ் யூசேஜ் இருக்கே. பெப்பர். பெப்பர் ஓகே. பெப்பர் அப்படியே அடித்தா இடியும், இருந்தாலும் நம்ம அதில் துளசி லீவ்ஸை எடுத்து போடலாம். இதை இன்னமும் ஸ்பெஷலாக பண்ண முடியும். துளசி, பெப்பர், இஞ்சி, சீரகம், லெமன் சேர்த்து ப்ரூ காபி தூள் இல்லாமல் நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா இந்த ப்ரூ காபி தூள் வாங்குகிற காசு உங்களுக்கு மிச்சமாகும். இந்த ₹2 உங்களுக்கு மிச்சமாகும். இதேமாரி இந்த காபி தூள் வாங்குகிற காசு உங்களுக்கு மிச்சமாகும். ஒன்லி துளசி, மிளகு, வீட்டில் இருக்கிற மிளகு, இஞ்சி. பசங்க என்ன பண்ணலாம், காய்கறி கடைக்கு சும்மா போகிற மாதிரி போயிட்டு ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கிட்டு, நான் சொன்ன இந்த ஐட்டம் மிளகு மட்டும் ஒரு ₹10 வாங்கிட்டு, செடி வந்து துளசி செடி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரத்தில் வீட்டில் ஏதாச்சும் இருக்கும், சும்மா பறிச்சிக்கோங்க. அதெல்லாம் கூச்சமே படக்கூடாது. நம்மளுக்கு தேவை சுவையான ருசியான ஒரு காஃபி டீ. மிளகு மட்டும் ஒரு ₹10 வாங்கிக்கோங்க. துளசி எங்கேயாச்சும் பறிச்சிக்கோங்க. கடைக்கு போகிற கடையில் இஞ்சி ஆட்டையை போட்டுருங்க, இல்லை கேட்டு ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க. இல்லையா ஒரு ₹5 வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் எவர் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. வாங்கி வந்துட்டு தண்ணி, வெறும் வாட்டர், ஓகேவா? ரூமில் வீட்டில் கேஸ் இருந்துச்சுன்னா கேஸு சிலிண்டரில், கேஸ் இல்லையா
கரண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கா? இண்டக்ஷன் ஸ்டவ்வு அதுவும் இல்லையா? விறகு அடுப்பு 4 செங்கலை வச்சு குச்சி வெறுவு பொரிக்காந்து, வேறு கேஸ் வேறு கிடைக்கிறதில்ல, வெறுவு பொரிக்காந்து இல்லை ஒரு தேங்காய் நாரோ இல்லை ஒரு கொட்டாங்குஞ்சோ எத்தாந்து பற்ற வச்சு போட்டு குடிங்க. இப்போ நங்கு நல்லா ஊற்றி ப்ரிப்ரேஷனாக கொண்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ப்ரொசீஜர் ப்ரிப்ரேஷன். டைரக்ட் டீ போடலாம் வாங்க. கேஸு ஆனில் தான் இருக்குது. கேஸ் எப்போயுமே ஆனில் வைக்கக்கூடாது, ஆஃப் பண்ணணும். கேஸ் எப்போயுமே ஆனில் வைக்கக்கூடாது, ஆஃப் பண்ணணும். இப்போ தான் நான் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தான் ஆன் பண்ணுறேன். அண்ட் கேஸை கீழே ஆன் பண்ணிவிட்டு, இது வந்து சேஃப்டி இப்போ சொல்கிறேன், கீழே ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இங்கே ஆன் பண்ணணும். இங்கே ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கீழே ஆன் பண்ணவே கூடாது. அங்கே ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே ஆன் பண்ணணும். இங்கே ஆன் பண்ண அடுத்த செகண்டு டப்புன்னு எடுத்து லைட்டர் அடிச்சிடணும், இல்லைன்னா வேலைக்காகாது. கேஸே ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும், ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இங்கே எப்பவுமே ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே ஆன் பண்ணக்கூடாது. அங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இங்கே இப்படி ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பட்டுன்னு எடுத்து இப்படி அடிச்சோம்னா பட்டுன்னு வந்துடும். அவ்வளோ எம்டி பாத்திரம். இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி, வாட்டர். நாங்கள் 3 பேர் குடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போது இந்த தண்ணி பாயில் ஆன பிறகு நீங்கள் போடலாம். இல்லையா, நீங்கள் மிக்சரை நீங்கள் இப்போவே பார்க்கணும், லைவாக பார்க்கணும். மிக்சரை நீங்கள் முன்னாடியே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் ப்ரூ காபி தூளை தவிர்த்து இந்த துளசி மிளகு இது வரைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் இது ஈஸியாக வாட்டரில் ஸ்ப்ரெட் ஆகும். லெமன் இருந்தால் பெஸ்ட்டு. இஞ்சி மிஸ்ஸிங்கு. இந்த ரெசிப்பியில் இஞ்சி மிஸ்ஸிங். வெரி சாரி டு சே திஸ். இஞ்சி போட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். இஞ்சியும் இல்லை, லெமனும் இல்லை. பட் நம்மக்கிட்ட அதுக்கு பதிலாக காபி தூள் இருக்குது. எப்படி குவாலிட்டியாக வருதா இல்லை மொக்கையாக வருதா என்னன்னு நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் மிளகு ஒரிஜினல் மிளகாக இருக்கணும். துளசி லீவ்ஸ் குவாலிட்டியாக இருக்கணும். குவாலிட்டியானா துளசி லீவ்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த காஃபி டீ சூப்பராக வரும். கூடிய சீக்கிரத்தில் நம்ம இந்தியாவில் பாலே இல்லாமல் எல்லா டீ ஷாப்லேயும் சீக்கிரமாகவே இது மாதிரி ஒரு மசாலா காஃபி டீயை மசாலா டீயை எல்லோரும் கொண்டு வருவாங்க. அப்போது பாலோட தேவை நமக்கு ஃப்யூச்சரில் இருக்காது. தேவை இருக்கும், பட் ஹெல்த்னஸ்க்கு பாலோட தேவை இருக்காது. ஓகேவா? இதை வந்து ஃப்யூச்சரில் இது மாதிரி போட்டு 50 ரூபாய்க்கு கூட விற்பானுங்க, சொல்ல முடியாது. நம்ம இப்போ 2026 இருக்கிறோம். 2026 இருக்கிறோம். ஓகேவா? 6ல் இன்றைக்கி நான் 25 25/7/2026 அப்போது இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போது இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஒரு மசாலா டீயை கடையில் போட்டு அதை நம்மளுக்கு வெயிட் லாஸு, எனர்ஜி பூஸ்ட்டு, எனர்ஜி ட்ரிங்க்கு அப்படின்னு சொல்லி கெத்தாக விற்பாங்க. ஆனால் விற்கிறது நம்ம கடைக்காரனாக இருக்க மாட்டான். விற்கிறது கார்ப்பரேட் கம்பெனிஸாக தான் இருப்பாங்க.
மல்டிநேஷ்னல் கம்பெனியாக தான் இருப்பாங்க. ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், டெய்லி வீட்டில் இப்போத்துலேருந்தே இது மாதிரி நேச்சுரலாக போட்டு பழகி குடிக்கணும். அப்படி குடித்தா மட்டும்தான் ஹெல்த்தியான பாடி நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். கொலஸ்ட்ரால் இருக்காது, கொழுப்பு இருக்காது. சரி, இப்போ நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக காஃபி தூளை சேர்த்துக்க போகிறேன். கொதிக்குது, கொதியுது. புரு காஃபி தூள் கொஞ்சம் போட்டுருக்கேன். இதில் சர்க்கரைக்கு பதில் என்கிட்ட சர்க்கரை தான் இருக்குது. இதுக்கு பதில் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். அண்ட் பனை வெல்லம் யூஸ் பண்ணலாம். பனை வெல்லம் மீன்ஸ் கருப்பட்டி. இந்த ரோட்டு ஓரத்தில் வெயில் டைமு அண்டு பனங்காய் சீசன் டைமு, அப்படி இல்லையா சீசன் சம்திங் தெரியல அது எப்போன்னு, எந்த மந்த்துன்னு, அந்த மந்த்லாம் விற்பாங்க. அந்த பனங்கருப்பட்டியை எப்பயுமே வாங்கி வீட்டில் வச்சுக்கணும். வச்சு இதை யூஸ் பண்ணோம்னா, இது கூட ஃப்ளேவர் ஆட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா செம்மையாக இருக்கும். ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இப்போதைக்கு என்கிட்ட கிடையாது. சர்க்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம், பனங்கருப்பட்டி யூஸ் பண்ணலாம். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன்.